அண்மை செய்தி. தீவிரவாதிகளின் வரைபடம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பகல்காமில் சுற்றுலா பயணிகள் 28 பேரை சுட்டுக் கொன்றதாக சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் வரைபடத்தை வெளியிட்டது தேசிய புலனாய்வு முகமை. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தின் தீவிரவாதிகளின் வரைபடமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பகிரலாம். பகல்காம் தாக்குதலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 to 8 தீவிரவாதிகள் அந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. பைன் மர காடுகளுக்குள் இருந்து நவீன துப்பாக்கிகளோடு வந்து அந்த சுற்றுலா பயணிகளிடம் விவரங்களை கேட்டறிந்து கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அதில் 2 பேருடைய பெயர்கள் ஏற்கனவே தெரிய வந்துவிட்டது. தற்போது அந்த தீவிரவாதிகள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை உள்ளூர் மக்கள் சொல்ல கேட்டு அங்கு அவர்களுடைய உருவப்படம் வரையப்பட்டு அந்த வரைபடம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. திரையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கொடூரமான செயலை செய்து முடித்திருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தெரிவித்த தகவல், ஏற்கனவே உளவுத்துறையினர் வசம் இருக்கக்கூடிய தகவல், இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்தவுடன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான அந்த வரைபடம் தயாரிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் NIA என்று சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஏற்கனவே அவர்கள் வசம் இருக்கக்கூடிய தகவல், அதன் அடிப்படையில் உள்ளூர் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து எந்த தோற்றத்துடன் வந்தவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை கொண்டு இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலாக இந்த வரைபடத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். மும்பை தாக்குதலுக்கு பிறகாகத்தான் இந்த NIA என்று சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்டது முதலே தொடர்ந்து மத ரீதியிலான தீவிரவாதம் உட்பட அனைத்து பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உளவுத்துறையினர் போன்று அவர்களும் தனிப்பட்ட முறையிலே தகவலை சேகரிக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் கூட ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய நடமாட்டம் என்ன, அவர்களுடைய வெளி உலக தொடர்பு என்ன, யாரையெல்லாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள், ஒரு பகுதியிலே புதியவர்கள் யாரேனும் நடமாடுகின்றார்களா என்பதை போன்ற விவரங்களை கொண்டுதான் அந்த தீவிரவாத செயலில் ஈடுபட வாய்ப்பிருப்பவர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான முதல்கட்ட தகவலும் NIA-விற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்து தற்பொழுது அவர்களுடைய வரைபடத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 6 முதல் 8 நபர்கள் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கலாம். ஆயுதங்களோடு வந்தவர்கள் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது 8 பேர் வரை இருக்கலாம் என்ற தகவலை எல்லாம் உள்ளூர் மக்கள் சொல்லியிருந்தார்கள். தற்போது 2 நபர்களுடைய உருவப்படத்தை வெளியிட்டிருக்கின்றது தேசிய புலனாய்வு முகமை. அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தற்போது அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார், ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த நபர்களில் யாரேனும் அந்த பகுதியில் ஒளிந்திருக்கின்றார்களா, இவர்களுடைய நடமாட்டம் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் இருந்ததா, அதிலும் குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து ஊடுருவக்கூடியவர்கள் எந்த பகுதியை பயன்படுத்தி உள்ளே வருவார்கள் இந்தியாவின் காஷ்மீர் பகுதிக்குள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து இந்த குறிப்பிட்ட நபர்களை தேடக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இராணுவத்தினர் அதற்கான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று மாலை முதலே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் அதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாக்குதலில் காயமடைந்த மற்றும் தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வரைபடங்களை NIA என்று சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை உருவாக்கி இருக்கின்றது. உளவுத்துறையினர் கைவசமும் அந்த படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 உருவப்படத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் முக்கியமான இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. அவர்கள் வயது எத்தனை இருக்கும், எவ்வளவு உயரம் கொண்டவர்கள் என்பதையெல்லாம் கேட்டறிந்து அவர்களுடைய உருவப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நபருடைய உருவப்படங்கள் தற்போது வரை வெளியிடப்பட்டிருக்கின்றன. 6 முதல் 8 நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் காயமடைந்தவர்கள் உள்ளூர் வணிகர்கள், அந்த பகுதியில் இருந்தவர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள், இவர்கள் எல்லாம் சொன்ன அந்த தகவலை அடிப்படையாக வைத்து ஒரு வரைபடமாக வரைந்து தற்பொழுது இந்த படத்தை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அடுத்தடுத்த கட்டமாக இந்த படத்தை பார்த்தவர்கள் இதை உறுதி செய்தவுடன் இதில் எந்த மாற்றமும் இல்லை, இதே போன்ற ஒரு தோற்றத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னவுடன் அந்த புகைப்படங்களை அடிப்படையாக வைத்து அந்த பகுதியில் எங்கு இவர்கள் ஒளிந்திருக்கின்றார்கள் என்று அவர்களை உடனடியாக கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வரைபடங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 பயங்கரவாதிகளுடைய உருவப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய விதமாக உள்ளூர் மக்கள், காயமடைந்தவர்கள் ஒவ்வொருவரும் சொன்ன தகவலை சேர்த்து அதற்கான அந்த பிரத்யேக வரை கலைஞர்கள் மூலமாக கைகளால் இந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கின்றது.
இந்த வரைபடத்தை தற்பொழுது பொதுமக்கள் பார்வைக்காக NIA என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு முகமையும் உளவுத்துறையினரும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அங்கு சுற்றுலா சென்றவர்கள் குறிப்பிட்ட இந்த 3 உருவப்படத்தில் இருப்பதை போன்ற தோற்றங்களுடன் இருப்பவர்களை கண்டறிந்தால் அவர்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடுமாறும் உளவுத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கான பிரத்யேக எண்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விவரங்களை வெளியிடுவதற்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தினுடைய காவல்துறை சார்பில் நேற்றைய தினமே அதற்கான விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த தகவலை தெரிவிக்கலாம் என்று தற்போது அளவில் 3 நபர்களுடைய இந்த வரைபடங்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் ஒரு சிலர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடும். மொத்தமாக 6 முதல் 8 நபர்கள் வரை இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவல் அடிப்படையில் உள்ளூர் மக்களிடம் மேலும் தகவலை பெற்று வருவதாகவும், அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நபர்களுடைய படங்கள் கண்டறியப்பட்டு வரையப்பட்டு அதன் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் ராணுவத்தின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பகுதியில் பார்வையிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உடனடி நடவடிக்கையாக ஏற்கனவே கடந்த காலங்களில் இதுபோன்ற சதி செயலில் கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட பொழுது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கும் இந்திய ராணுவம் எந்த மாதிரியான பதிலடியை தந்ததோ அதே விதமான பதிலடி இதிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை எந்த நாட்டினுடைய எல்லைகளுக்கும் தேவைப்பட்டால் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட ஒரு அதிநவீன ராணுவ படையாக இருக்கின்றது என்பதை கடந்த காலத்திலேயே நிரூபித்திருந்தது. எனவே அதுபோன்ற ஒரு தாக்குதல் சம்பவம் இருக்குமா, அல்லது இந்த குறிப்பிட்ட 6 நபர்களும் உடனடியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ராணுவம் தற்பொழுது அதற்கான தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தளபதி தான் இதற்கான காரண கர்த்தாவாக செயல்பட்டிருக்கின்றார் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.